ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு வரப்போகிறது, வந்துகிட்டே இருக்கு, வந்துருச்சு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி பாக்குறவங்களுக்கும் பிறந்துகிட்டே இருக்கும்போது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் 2025ல இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் பொருந்தணும். அதனாலதான் இப்பவே 3 காலத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். அப்ப அந்த 2025ஆம் ஆண்டு என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இன்னும் பெரியோர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். ஒரு வருஷம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 12 மாதம் அடங்கியது ஒரு வருஷம். அந்த 12 மாசத்துல ஒருவருடைய வாழ்க்கை மேலே 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 போகலாம், கீழேயும் போகலாம். தலைகீழா மாறக்கூடிய அமைப்பு இந்த ஒரு வருஷத்துக்கு வலிமை உண்டு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2025ஆம் ஆண்டு முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, எதுல சறுக்கல் இருக்கலாம், என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யும் போது இந்த சறுக்கலை நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தாலும் முழுசா பார்த்துருங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கான காலம், உங்களுக்கான போர்க்களம், அவ்வளவுதான். சரி, இதுவரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்கும்? பல பேருடைய வெறுப்புக்கு ஆளாகிறது மட்டும் இல்லாம சகோதர சகோதரிகளுடைய வெறுப்புக்கும் ஆளாகி இருப்பீங்க. உயர் அதிகாரிகளுடைய அவமானம், வேலைக்காரர்களால அவமானம், நண்பர்களால, துரோகிகளால விரக்தி, வலி, பூர்வீக பூமியை விட்டுட்டு வேற ஊருக்கு வேற நாட்டுக்கு குடிபெயர்ந்து, போதாத காலத்துக்கு குடி, சூது, ஆண் பெண் பழக்க வழக்கங்களால ஊரை விட்டு வெளி உலகத்துல அலையக்கூடிய நிலை, தங்கத்துக்கு இடம் இல்ல, நிம்மதியா ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு குடும்பம் இல்ல, குடும்பமே இருந்தாலும் எதிரி மனப்பான்மை, அப்புறம் போதா குறைக்கு விபத்து, நோய், கழுத்தை பிடிக்கிற கடன், துரோகம், அது மட்டும் இல்லாம எதிரிகளுடைய சூழ்ச்சி, வலைப்பின்னல், தடை, நிம்மதியா தூக்கம் இல்ல, கௌரவம் காணா போயிடுச்சு, விழுந்து கிடக்கிற, சோர்ந்து கிடக்கிற, துரோகத்தாலும் சூழ்ச்சியாலும் துவண்டு கிடக்கிற, வாழ்க்கை முழுவதும் வலியை சுமந்து கிடக்கிற, பிறந்ததிலிருந்து சந்தோஷத்தை, கௌரவத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்க்கைங்கிற போராட்ட களத்துல ஓய்வே இல்லாம வாழ்வா சாவாங்கிற கடைசி கட்டத்தை கடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே நீங்கள் விடப்போகும் அரைக்கூவல் என்ன தெரியுமா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, மறுபிறவி எடுத்து மாவீரனாக, மாவீர மங்கையாக மாறும் வருடம் இது. எப்படி அடிச்சு சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? அதுதாங்க இந்த 2025ஆம் ஆண்டு 50-60 வருடங்களுக்கு பிறகு அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. இந்த வரப்போகிற வருஷம் 2025ஆம் ஆண்டு கன்னிராசிக்கு பெரிய பெரிய கிரகம் எல்லாம் பயிற்சி ஆகுது. 3 பெரிய கிரகங்கள் ஒரே ஆண்டு பயிற்சி ஆகிறது மிகப்பெரிய ஒரு மாற்றம். அதுவும் வாழ்க்கையில மாற்றங்கள் வேணும், நம்ம வாழ்க்கை மாறாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான பயிற்சி. ராகு கேது சனி குரு பயிற்சி நடக்குது. சனி பயிற்சி மார்ச் மாசம் 29ஆம் தேதி நடக்குது. அதுபோல குரு பயிற்சி மே மாசம் 14ஆம் தேதி. அடுத்தது மே மாசம் 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்ப பெரிய பெரிய கிரகங்கள் பயிற்சி ஆகிறதோடு மட்டுமல்லாம அப்புறம் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இதெல்லாம் மாசம் மாசம் பயிற்சி ஆகுது. பயிற்சி ஆகிறது சாதாரணமா இல்ல, கன்னிராசி நண்பர்களுக்கு சாதகமா பயிற்சி ஆகிறதா இங்க முக்கியமான விஷயம். அதாவது நீங்க நினைச்சு சிரிக்கிறது எனக்கு புரியுது. மாயி அண்ணன் வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் உறவினர்கள்லாம் வந்திருக்காக, வாமா மின்னலு அப்படிங்கிறது மாதிரி எந்த பயிற்சினாலையும் எங்க வாழ்க்கை மாற மாட்டாங்குது. மின்னல் மாதிரி சறுக்கு சறுக்குன்னு வந்துட்டு போவதை தவிர எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது முதல்ல நம்ம ஜாதகத்தை ஒதுக்கி வைப்போம். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க உங்க வாழ்க்கையில. அப்பதான் நீங்க ஏன் இந்த பூமியில பிறப்பு எடுத்தீர்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த சூட்சமத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதுவுமே பெரிய வழியா இருக்காது. இந்த பூமியில வாழறது, ஜெயிக்கிறது, புகழ் அடையிறது பெரிய விஷயமா இருக்காது. அதாவது நாம எப்படி நம்ம வாழ்க்கையில நடக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். இதுதான் உண்மை. அதாவது நாம செய்யற ஒவ்வொரு செயல் வினைக்கும் அதற்கேற்றது மாதிரி பலன் கிடைக்கும். அதுக்கு அர்த்தம்னா கர்மா, உங்களுக்கே தெரியும். இதுல இன்னொரு மொழியிலையும் சொல்லலாம், வினை பயன், செய்யற செயலுக்கு ஏற்ற பலன். அப்ப கர்மா அப்படிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட தலை விதி இல்ல, நாமளே உருவாக்கின வினை பயன் கர்மாங்கிறது. அதாவது
இப்ப கடக்க போகிற ஒவ்வொரு பாதையும் நாம் இதற்கு முன்பு உருவாக்கிய பாதைகள். நாம என்ன மாதிரியான பாதையை உருவாக்கினோமோ அந்த பாதையில இப்ப நடக்க போகிறோம். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது. ஒரு வட்டம் எவ்வளவு ஈஸியா சிம்பிளா சொல்லிட்டாங்க பாத்தியா. அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் கிடைக்கக்கூடிய பலன் தான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அனுபவிக்க போறோம். இந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இப்பதான் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போனதை விட்டுருங்க. இதுக்கு அப்புறம் நாம என்ன செய்யலாம், இந்த நிமிஷத்திலிருந்து நாம என்ன செய்யலாம், இதை மட்டும் நீங்க முடிவெடுத்துக்கங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிக முக்கியமான ஆண்டு. வெற்றியை ருசிக்க போறீங்க. அந்த வெற்றி உங்களை நேசிக்கணும் அப்படின்னா நிச்சயமா முதல்ல நம்பிக்கை, தைரியம் இருக்கணும். நாம் ஆரம்பிக்கிற தொழிலோ சோதனையோ எதிர்பார்க்கும் வெற்றியை தரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு அழிவை நம்ம சந்திச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த வரலாறு இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை எவ்வளவு பெரிய சிம்பிளான விஷயம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் எதிர்பார்ப்புகளும் அதற்கான முயற்சிகளும் எவ்வளவு சிம்பிள் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. உதாரணமா ஒரு தீ விபத்தோ வெள்ள அழிவோ திருடர்களால நஷ்டமோ ஏற்பட்டது அப்படின்னா நாம இடிஞ்சு உட்காந்துருவோம். நாம செய்யற வேலையில உடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நேரம் அப்படின்னு உலகம் பூரா கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்தில் எதுவும் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு உத்வேகம் கண்டிப்பா பிறக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த வரலாறு. தாமஸ் ஆல்வா எடிசன் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர். ஒரு நாள் ராத்திரி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவருடைய விஞ்ஞான கூடம் தீப்பிடிச்சு எரியுது. எரிஞ்சு எல்லாமே சாம்பலாயிடுது. கருவிகள், டாக்குமெண்ட், அவருடைய கனவுகளும் சேர்ந்து அதுல எரிஞ்சு போயிடுது. இதை பார்த்த எடிசன் மகன் இந்த காட்சியை அப்பா பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாரு, உடல்நலம் பாதிக்கப்படுவாரு, அதுக்கப்புறம் அவர் முயற்சியை பண்ணாம விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாரு எடிசனுடைய மகன். பல ஆண்டுகளுடைய கனவும் உழைப்பும் ஒரே இரவுல நாசமாகி போயிடுச்சே அப்படின்னு கவலைப்பட்டார் அந்த பையன். உடனே அங்க வந்த எடிசன் பார்த்துட்டு அவசர அவசரமா, தம்பி ஓடு, உன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு வா, தீயினால எரிஞ்ச இவ்வளவு பெரிய பொருட்களை இதுக்கு முன்னாடி உங்க அம்மா பார்த்ததில்ல, இந்த தீயை பார்த்ததுல போய் கூப்பிட்டு வா, பெரிய தீயா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. தீ எரிஞ்சு நாசமாகி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில அந்த நாசமான ஆய்வு கூடத்தில் நடந்து போறாரு. அப்ப பின்னாடியே தொடர்ந்து வர உதவியாளர் அவர்கிட்ட எடிசன் சொல்றாரு. அதை கேட்ட உதவியாளர் உண்மையா அதிர்ந்து போனார். அப்படி உதவியாளர்கிட்ட எடிசன் என்ன சொன்னார்? அவர் சொன்னதை இந்த வீடியோட கடைசியா பார்க்கலாம். அதாவது எத்தனையோ பயிற்சிகளை நீங்க பார்த்திருக்கலாம், எத்தனையோ புத்தாண்டு பலன்களை பார்த்திருக்கலாம், மாச பலன்களை பார்த்திருப்பீங்க. ஆனா இப்படியான ஒரு புத்தாண்டு வாய்ப்புகளை, உங்களுக்கான ஒரு ஆண்டை இதுவரைக்கும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஆண்டுன்னு கூட சொல்லலாம். நீங்க வாழ்க்கையில முன்னேறணும், அதுக்காகவே இந்த ஆண்டு வந்தது மாதிரி கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில எதையுமே சரியாக செய்யணும், பிசுறு இல்லாம செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து செயல்படுறவங்க, உங்களுக்கு அப்படியான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. அப்ப என்ன பலன்களை நீங்க அடைய போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல குடும்பத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகுது. நீங்க என்ன பிரச்சனை வேணாலும் உங்களுக்கு போயிட்டு இருக்கலாம். அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தது உடல்நல பிரச்சனை. எவ்வளவு பெரிய உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான தீர்வு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட உடல்நல பிரச்சனை இருக்கும். எந்த விஷயம் முயற்சி பண்ணாலும் தடைகள் இருந்திருக்கும். எதிரிகள், துரோகிகள்லாம் கூடவே இருந்து குழிப்பறிச்சு உங்களை பள்ளத்துல தள்ளி விட்டுருப்பாங்க. தற்கொலை எண்ணங்கள் கூட உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா ராகுகேது அப்படியான இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு பெயர்ச்சி ஆகிறது கன்னி ராசிக்கு கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய காலகட்டம். இது ரொம்ப விரக்தியில இருந்திருப்பீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு மேல அந்த விரக்தி எல்லாம் இருக்காது. ஒரு உற்சாகம் ஆயிடும், சுறுசுறுப்பு ஆயிடுவீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க நினைச்சது நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கனவுகள் பெருசாகும், முயற்சிகள் பெருசாகும், உழைப்பு பெருசாகும், அதுபோல வெற்றியும் பெருசாகும். இன்னும் சொல்ல போனா கடந்த 8 மாசங்களா லக்னத்துல கேது பயணிச்சுட்டு இருந்தாரு. ராகு கேது பெயர்ச்சி அடுத்தது மாறுறதுனால சாப விமோச்சனம் அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லலாம். பிறவி பயனை நீங்க அடைய போறீங்க. அப்படின்னா என்ன? ஏண்டாப்பா இந்த பூமியில பிறந்தோம், ஏண்டாப்பா இந்த குடும்பத்துல பிறந்தோம், ஏன் இந்த கணவனுக்கு வாக்கப்பட்டோம், ஏன் இந்த பொண்ணுக்கு வாக்கப்பட்டோம், பொண்ணை கட்டிக்கிட்டோம், ஏன் இந்த குடும்பத்துல போய் சேர்ந்தோம், ஏன் இந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்தோம், ஏன் இந்த குடும்பத்துல உறவு வச்சுக்கிட்டோம், பழக்கம் ஏன் வச்சுக்கிட்டோம், இப்படி ஏன் 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 அப்படின்னு கேட்ட அந்த மனசு, இதெல்லாம் ஒரு நல்லதுக்கு தான். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இந்த குடும்பத்துல நம்ம பிறந்தோமே, இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இந்த பொண்ணை நம்ம கட்டிக்கிட்டோமே, இந்த கணவனை நம்ம அடைஞ்சோமே, இந்த குடும்பத்தோட நம்ம பழக்கம் வச்சுக்கிட்டோமே அப்படின்னு பிறவி பயனை அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஏன்னா ராசி லக்னத்துல கேது விரயஸ்தானத்துக்கு போறார். விரயஸ்தானத்துக்கு போனாலே உங்களுக்கு விரயமான விஷயங்கள் எல்லாமே தடைபடும். விரயத்துக்கு தடை அப்படின்னா என்ன? தேவையில்லாத செலவுகள் இனிமே கட்டுப்படுத்தப்படும். ஒரு பெரிய அமோகமான மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க. உங்களை அறியாமலே
சிந்திக்காமலேயே யார் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க நிறைய தவறுகளை செஞ்சு பிரச்சனைகளை சிக்கியிருப்பீங்க இது வரைக்கும். இதுக்கு மேல யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. உங்களுடைய மூளை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய அனுபவம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்க போறீங்க. நினைச்ச காரியத்துல அதனாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. கனவுகளும் கற்பனைகளும் நிறைவேற போற ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. குடும்பம் பிரிஞ்சிருந்தது, சண்டை சச்சரவால பிரிஞ்சிருந்தது, வேற ஊருக்கோ நாட்டுக்கோ போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்று சேருவீங்க. காதல்ல பிரிஞ்சிருப்பீங்க, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாகி வாழ்க்கை பிரிவுல இருந்திருக்கும். அந்த பிரிவுலாம் சரியாகி காதலும் இணைக்கும், காதலும் இனிமே கவி பாடும். அதுபோல வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த சனியின் பயிற்சி இருக்குல்ல, வரக்கூடிய இந்த ஆண்டுல ஏற்படக்கூடிய சனியின் பயிற்சி மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். நீங்க எதுல இருந்தாலும் சரி, ஒரு வேலையில, தொழில, வியாபாரம் எதுல இருந்தாலும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கு. அதுபோல கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகி அப்படி அந்யோன்யமா லவ் ஜோடி எப்படி லவ் பண்ணும்போது எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி இப்ப டூயட் பாடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. அது புரிஞ்சுக்கிட்டு பழைய காதல் நினைவுக்கு வரும். ஏன்னா கேது அப்படிதான், பழைய காதலை நினைவுபடுத்தி அதுல சந்தோஷத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்ல, குடும்பத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதும் முக்கியமான அமைப்பு. மூன்றாம் நபரால் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில், இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய வடுவாக உங்களுக்கு மாறும். வடுனா மறக்க முடியாது. ஏதாவது கணவன் மனைவிக்குள்ளார தவறுகள் செய்ய வச்சு, துரோகங்கள் செய்ய வச்சு, காலகாலத்துக்கும் அது மறக்க முடியாத, அதை நீக்க முடியாத ஒரு வடுவாக மாறி போயிடும். சொல்லி காட்டக்கூடிய நிலை வரும். இதனாலே பெரிய மன உளைச்சலுக்கான காரணங்களும் இருக்கலாம். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நேர்மையா குடும்ப பிரச்சனையில கவனமா இருங்க. என்னன்னா, வெளிநபர்களை வீட்டுக்குள்ளார, மனசுக்குள்ளார, தொழில் வேலை செய்யற இடத்துல உங்க கூட பழக்கம் வச்சுக்கிறத அனுமதிக்காதீங்க. அவ்வளவுதான். தவிர்க்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில். ஆனால் அதே நேரத்தில் ஒரு வியாபாரம் செய்யணும், ஒரு தொழில் செய்யணும், ஒரு வேலைக்கு போகணும், இப்படி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த வருஷத்தில் நீங்கள் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது செய்யறது மாதிரி, பலனை கொடுக்கறது மாதிரி, உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுறது மாதிரியான அமைப்பை உருவாக்கும். அதே நேரத்தில் வேலையை விட்டு வெளியில் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். அப்படி வெளியில் வந்தாலும் மனசு தளர விடாதீங்க. இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கான ஒர்க்கு, வேலை சிறப்பா எங்கேயோ இருக்கு, அதை நம்ம தேடணும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படியான காலகட்டம். உங்களுடைய திறமை வெளிவந்து உங்கள் திறமை எங்க பயன்படுதோ அங்க நீங்க வேலை, தொழில் செய்வீங்க. அதுதான் இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய பிராப்தம். அதுபோல பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, வெற்றியை தரக்கூடிய காலகட்டம் இது. கன்னிராசி பெண்களுக்கு நீங்க எதுல இருந்தாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, சிறப்பா நீங்க செய்ய போறீங்க. உடல் ஒத்துழைக்கும், மனசு ஒத்துழைக்கும், உங்களுக்குள்ளாரே இருக்கிற திறமை வெளிப்படும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல, எனக்கு வித்தியாசமா சிந்திக்க தோணுது, வித்தியாசமா செய்ய தோணுது, எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எனக்கு இந்த கனவை எப்படியாவது நனவாக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கு, ரொம்ப அது மேல ஆசைப்படுறேன், ஒரு விஷயத்து மேல. இப்படியான ஒரு முயற்சிகள், எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கெல்லாம் வரும். அப்படி வரும்போது நீங்க அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன செய்ய ஆரம்பிச்சாலும் அது வெற்றியை கொடுக்கும். தொட்டது அனைத்துமே தொடங்கும். குறிப்பாக சொல்லப்போனால் வேலையில் உங்களெல்லாம் அலட்சியம் செய்தவர்கள், அவமானப்படுத்தியவர்கள், நீங்களாம் இதுக்கு ஒத்து வர மாட்டீங்கன்னு ஒதுக்கி வைத்தவர்கள் இன்னைக்கு உங்களை பார்த்து பிரமிப்பு வாயடிச்சு போய் நிற்கிறது மாதிரி நீங்கள் அவர்களை மாற்றுவீர்கள். வேலையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுபோல் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இதுக்கு மேலே வராது. ஏன்னா எல்லாமே சரியாயிடும். குரு பார்வை அப்படி இருக்கு. 2ஆம் இடத்தில், அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் குரு பார்வை விழுது. காசு பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, உங்கள் வேலைக்கு ஏற்றது மாதிரி, உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி, உங்களுடைய தொழிலுக்கு ஏற்றது மாதிரி, இத்தனை லட்சம் நம்ம இந்த மாதம் சம்பாதிக்கணும், இத்தனை லட்சத்தை நம்ம அடையணும், இத்தனை கோடியை நம்ம ரிஸ்க் பண்ணணும், நம்ம கம்பெனி அல்லது நம்ம வேலை, இப்படி நினைச்சிங்க அப்படின்னா அதன்படியே உங்களது தொழில், வேலை சிறப்பாக மாறும். அதன் மூலியமா பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. எப்படியோ பணவரவு உண்டாகும். இங்க முயற்சி தான் முக்கியம். உங்களுடைய உறவுகளுடைய ஆதரவு நிறையவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் சந்தோஷமா இருப்பாங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய உங்களது குடும்ப பொறுப்புகள், உங்களுக்கு குடும்ப மரியாதை, அது வேலையோ தொழிலோ எங்க இருந்தாலும் உங்களை மதிக்கிற கூட்டங்கள் அதிகரிக்கும். அலட்சியம் செய்தவர்கள் அப்படி தாங்கி பிடிப்பாங்க. உங்களுக்காகவே எல்லா சப்போர்ட்டையும் இனிமே பண்ணுவாங்க. எல்லாத்துலயுமே ஒரு பெரிய முன்னேற்றம் இங்க இருக்கு. அதுபோல
மார்க்கெட்டிங் துறை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்க போகுது. எந்த தொழிலெலாம் பேசியே நீங்கள் சம்பாதிக்கலாமோ, ஆசிரியர் தொழில், வக்கீல் தொழில், மார்க்கெட்டிங் தொழில், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தொழில், வியாபாரம், இது எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விஷயத்தில். அடுத்தது பார்த்தோம்னா ரணரோக சத்ருஸ்தானம், நோய் எதிரி கடன். இதில் ராகு கேதுகளுடைய பெயர்ச்சி. இதுக்கு மேல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இந்த விஷயத்துல. எதுல அப்படின்னா நோய், கடன், எதிரி. நோய் இனிமே இருக்காது. இந்த ஒரு வருஷத்துக்கு உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறது மாதிரியான ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். கடன், எவ்வளவு கடன் இருந்தாலும் இந்த ஒரே வருஷத்துல அடைச்சு முடிக்கிற அந்த பொருளாதார நிலை சரியாகும். எப்படி உங்களுக்கு திடீர்னு பண கஷ்டம் வந்ததோ, திடீர்னு போய் கடன் வாங்கினீங்களோ, எதுக்கோ வச்சிருந்த பணத்தை இதுக்கு செலவு பண்ணிட்டு கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சதோ, அதுபோல திடீர்னு பண வரவுகள், அதுபோல திடீர்னு ஒரு நட்பு, அதன் மூலியமா பணம், இப்படி கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். அடுத்தது எதிரிகள், அவங்களே தெரிஞ்சிருவாங்க. அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்து இதுக்கு மேல இவங்களை அசைச்சு பார்க்க முடியாது, நம்மளா ஒதுங்கிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா சேதாரம் நமக்கு தான், டேமேஜ் அதிகமாக நமக்கு தான் ஏற்படும் அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடிய காலகட்டம் இது. பெண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டாம், உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப அலட்சியப்படுத்தி இருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு பயப்படுறது மாதிரியான ஒரு ஃபீலிங் உருவாகும் எல்லாருக்குமே. அதுபோல் தேர்வில் எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, அரசு தேர்வு, குரூப் 2, குரூப் 1 அந்த எக்ஸாமு, நீட் தேர்வு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு அல்லது காவல்துறை, அரசு சம்பந்தப்பட்ட பணிக்கு எந்த தேர்வு நடந்தாலும் அதில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகள் அதிகம் வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. பதவிகளை அதனால பெறுவீங்க. அதனால இங்கே முக்கியமாக பதவியை பெறணும் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மாதிரி தேர்வு மூலமா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் கெட்ட கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல எல்லா விஷயத்திலையும் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். தொட்டதெல்லாம் தொடங்கும், தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த பழமொழி இப்போ உங்களுக்கு செயல்படும். தொழிலில், வியாபாரத்தில், வேலையில் வளர்ச்சிகள் அதிகரிக்கும். பண வரவு நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது. இந்த இடத்துல இருந்து இந்த பணம் வந்துடும் அப்படின்னு நினைச்சு பார்க்கல. தடை எங்கெல்லாம் தடை இருந்ததோ, பணம் வராத பணம் எங்கெல்லாம் தேங்கி நின்னுதோ, எப்படி ஒரு வெள்ளம் வரும்போது தேங்கி நிற்கிற தண்ணியெல்லாம் உடைச்சிக்கிட்டு வருமோ, அந்த மாதிரி தடையை உடைச்சி கொண்டு உங்ககிட்ட பணம் வந்து சேரும். குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வேலை, தொழில் வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை, இப்படி எந்த துறையில் நீங்க செஞ்சாலும் அங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்த்து வெற்றி காணக்கூடிய காலகட்டம் இது. இங்க என்னன்னா முக்கியமா சிந்திக்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். எவ்வளவு பெரிய சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்ப்பீங்க. தொழில் ஸ்தானம் மிக வலுவா இருக்கு. ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், அல்லது செய்யற தொழில பெரிய முன்னேற்றம் வரணும், பெரிய லாபம் வரணும், அல்லது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், வேலை சரியில்லாத வேலையா இருந்தா பெரிய வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கணும், இப்படியான அமைப்பு. குடும்பத்து கௌரவம் காக்கப்படும், இந்த நேரத்துல காப்பாத்துவீங்க. வங்கியில பணம் எங்கே இருந்தாவது இந்த இடத்துல இருந்து வரணும்னு இல்ல, பல இடங்களில் இருந்து வரக்கூடிய அமைப்பு. அதுபோல எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சிந்திச்சு செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பணம் எங்க இருந்தாலும் வந்து சேரும். சிந்திச்சு செயல்படணும். அந்த பிளானிங் வந்து கரெக்டா இருந்தது அப்படின்னா எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிப்பீங்க. நல்ல காரியங்கள் நடக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும், அதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. அதனால அது மாதிரிலாம் இனிமே நடக்காது. உங்களால முடியும் போதெல்லாம் ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபடுங்க. மிகப்பெரிய தடைக்கு காரணமே இதுதான். ஆன்மீக பயணம். நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம சாப்பிட்றோமோ, தண்ணி குடிக்கிறோமோ, எப்படி நம்ம தேவைகளை வேலை செஞ்சு சரி பண்ணிக்கிறோமோ, அந்த மாதிரி ஆன்மீகத்துல ஈடுபாடும் நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். இன்னும் சொல்ல போனா அதுதான் முதல் இடத்துல இருக்க வேண்டியது. ஆன்மீகம்ங்கிறது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆன்மீகத்துல போகும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு அமைதி, ஒரு தூய்மையான சிந்தனை, இதெல்லாம் கிடைக்கும் போது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை அதுக்கு எதேச்சாவே உண்டு. நீங்க கடவுள் மட்டும் நினைச்சுக்கிட்டு ஆன்மீகம்னா கடவுளை 24 மணி நேரமும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும், பசிப்பட்டினியோட இருக்கணும், நடைப்பயணம் போகணும், அது மட்டும் இல்லை. ஆன்மீகம் உங்களது சிந்தனையையும் உங்களது மனசையும் தூய்மைப்படுத்தக்கூடியது. அது தூய்மை ஆயிட்டாலே எல்லா சாதனையும் நம்ம இந்த உலகத்தில் செஞ்சு காட்டலாம். முக்கியமா உங்களுடைய பேச்சு, செயல்முறை, பழக்க வழக்கத்துல கவனமா இருக்கணும். வேலை, தொழில எதுவாக இருந்தாலும் சரி. அதே போல கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியது அவசியம். நீங்க எடுக்கிற வேலையில கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு உச்சத்தை அடைவீர்கள். நீங்க செய்யற வேலைய ஏதோ கடமைக்காகவும், விதியே இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு, நம்ம படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கு சம்பந்தமே இல்லையே அப்படிங்கிற வெறுப்பு இல்லாம எதை செஞ்சாலும் அதை கடவுளாக. ஏன்னா நம்ம நாட்டில் கடவுளுக்கு பஞ்சம் இல்லை. இதை நிறைய பேர் கேலி பண்ணுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா எல்லாரையும் நாம மதிக்கிறோம், கடவுளுக்கு இணையாக பார்க்கிறோம், அதுதான் அர்த்தம். அப்ப நாம செய்யற வேலையையும் தொழிலையும் வெறுப்போட செஞ்சீங்க அப்படின்னா ஒரு படி கூட மேல ஏற முடியாது. அதே
அதே நேரத்தில் கருமமே கண்ணாயினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு. உங்கள் கொடி பறக்கும் இந்த ஆண்டில். அப்போ நம்ம செய்கிற வேலையை தொடங்கிட்டோம் அப்படின்னா அதை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கணும், எண்ணங்கள் அதிகமாக இருக்கணும். உங்களை எந்த ஒரு விஷயம் தூங்க விடலையோ அதில் கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க. அதே நேரத்தில் பயந்துடக்கூடாது. நிறைய முயற்சி பண்ண போகிறீங்க இந்த வருஷம், நிறைய உழைக்க போகிறீங்க, நிறைய மனிதர்களை சந்திக்க போகிறீங்க, நிறைய சிந்திச்சு செயல்பட போறீங்க. ஆனால் அங்க நம்பிக்கை தான் முக்கியம். உண்டு உண்டு என்று நம்பிக்கை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. ஹே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. இப்படி முடியும் அப்படின்னு நம்பி அடுத்தவங்களால முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற காரியத்தை சுலபமா நீங்க முடிச்சு காட்டுவீங்க, சாதித்து காட்டுவீர்கள். இதெல்லாம் எவ்வளவு அற்புதமான பாடல். உங்களுக்கு சோர்வு ஏற்படும் போது இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் சாங் போட்டு ஒரு 10 நிமிஷம் கேளுங்க, மீண்டும் பிறப்பீர்கள். இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான பாடல்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. உங்க வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லணும், முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா தொழில் நல்லா இருக்கு, ஒரு அபரிதமான வளர்ச்சி அடையணும், நல்ல லாபத்தை நீங்க அடையணும், உங்க பிரச்சனையெல்லாம் தீரணும், கடன் பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், எல்லாருடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா தொழிலில் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சக்சஸை நீங்க அடையலாம். முயற்சி பண்ணுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா தொழில் உங்களுக்கு சிறப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதுபோல உத்தியோகம், வேலையே இல்லாம கொஞ்சம் முடங்கி போய் வீட்டில் இருக்கலாம், அல்லது இருக்கிற வேலை உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்காம இருக்கலாம், ஒரே மாதிரியே போயிட்டு இருக்கலாம், எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஒரு 4-5 வருஷமா ஆபீஸ் போனோம் உட்கார்ந்தோம் செஞ்சோம் வந்தோம் ரிபீட்டு, ஆபீஸ் போனோம் உட்கார்ந்தோம் செஞ்சோம் வந்தோம் ரிபீட்டு இப்படின்னு இல்லாம ஏதோ ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில வேலையில நீங்க ஏற்படுத்த போறீங்க. உங்க திறமை வெளிவரும், சம்பள உயர்வு கிடைக்கும், அதனால பதவி உயர்வு, இடமாற்றம், அதன் மூலமா ஒரு லோன், சைடு பிசினஸ், இப்படியான ஒரு விஷயங்கள்ல உங்களுடைய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உருவாக்கக்கூடிய விஷயம் உண்டு. உங்க வாழ்க்கையை ஒரே மாதிரி பயணிக்காம வேலையிலையும் தொழிலையும் திசை மாறி உங்களுக்கு என்ன தேவை, நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி உங்களை பயணிக்க வைக்கலாம். முக்கியமா நான் சொன்னது மாதிரி உங்க வாழ்க்கை திசை மாறி போகணும், ஒரு நல்ல பாதையை நோக்கி போகணும், வெற்றியை நோக்கி போகணும், இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா உழைப்பு எப்படி முக்கியமோ அது மாதிரி ஆன்மீகமும் முக்கியம். வியாழக்கிழமை தோறும் விநாயகருக்கு ஏதோ அபிஷேகம் பண்ணுங்க, கோவிலுக்கு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவில், பெருமாள் கோவிலுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கக்கூடியது. எப்படி இந்த அஸ்ட்ராலஜி, இந்த ஜாதகம், ஜோதிடம்லாம் உண்மையோ அந்த மாதிரி கோவில் இருக்கிறதும் உண்மை. அந்த கோவில் எதுக்காக இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி, இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபஞ்ச உண்மை, மிகப்பெரிய கடல். அதில் தெரிஞ்சுக்கிறது நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே மிகப்பெரிய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது, கடலில் கூட கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரியது இந்த கடவுள் விஷயங்கள். அதனால நீங்க வளர்ச்சி அடையணும் அப்படின்னா கடவுளுடைய அருளை பெறணும், கடவுளுக்கு அருகில் இருக்கணும். நீங்க இன்னைக்கு ஆகச்சிறந்த கோடீஸ்வரர்கள், பிரபலம் அடைஞ்சவர்கள் எல்லாருமே கண்டிப்பா கடவுளுடைய அனுகிரகம், அவர்களுக்கு கிடைக்கிற யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கடவுளால தான். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை போய் கண்டிப்பா இந்த வருஷம் வழிபட்டு வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அப்படியே வடிகட்டி அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார். கடவுளே கதி அப்படின்னு இருங்க. திருப்புகழ் தினமும் படிச்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் விலகி முருகனுடைய திருவருள் உங்க வீட்டுக்கும் உங்களுக்கும் முழுசா கிடைக்கும். அதை நீங்க உணர்வீங்க. தினமுமே அந்த திருப்புகழ் படிங்க. கனவிலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியிலோ முருகன் உங்கள்கிட்ட சில அறிகுறிகளை காட்டுவார். அது மாதிரியான நேரத்தில் உங்களுக்கு இறைவன் ஆதரவா இருக்கிறார், அருள் கொடுக்க போகிறார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த 2025 திருச்செந்தூருக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 செயல்களையும் செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த மும்மூர்த்திகளுடைய வடிவமா திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் அருள் செய்கிறார். அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 8 முதல் 12 மணி நேரம் அங்கேயே இருங்க. காலையில போனா மாலை வரைக்கும் அங்கே தங்குங்க, இரவு போனா மறுநாள் காலை வரைக்கும் தங்கிட்டு வாங்க. அப்பதான் அந்த முருகப்பெருமானின் முழு அருள் உங்களுக்கு கிடைக்கும், பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால இந்த திருச்செந்தூர் தலத்துக்கு இந்த வருஷம் ஒரு முறையாவது போயிட்டு அந்த முருகனை வழிபட்டு வாருங்கள். நிச்சயம் அந்த முருகன் அருளால் கர்ம வினையெல்லாம் கரைந்து உங்களது தலையெழுத்தே மாறும். அது எவ்வளவு பெரிய விபத்து, பிரச்சனை, சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களுக்கான பிரச்சனைகளை அவர் முடித்து வைப்பார், கர்ம வினையவே தீர்ப்பார். எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா 3 மும்மூர்த்திகளும் அவருடைய வடிவில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம்.
அது மட்டும் இல்ல, திருச்செந்தூர் போயிட்டு முருகனை தரிசனம் செய்யறது மட்டும் முக்கியம் இல்ல, முருகன் அவரது பார்வை நம்ம மேலே விழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப திருச்செந்தூர் போறதுக்கு முன்னாடி நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டும். அதுக்காக கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டில் முருகப்பெருமானின் படத்துக்கு விளக்கேற்றி வச்சு முருகன்ட்ட மனம் விட்டு பேசுங்க. நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் இருக்கும், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், தேவைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எதிரிகள் இருப்பாங்க, தொழில் துரோகிகள் இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் முருகன்கிட்ட சொல்லி புலம்புறதை விட்டுட்டு முருகனோட ஒன்றி மனம் விட்டு பேசுங்க. மனதார முருகா அப்படின்னு அழைங்க. நீயே துணை எனக்கு, உன்னை தவிர என்னை காக்க யாருமே இல்லை, நீயே கதி, நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் அப்படின்னு மன உறுதியோட சொல்லி தினமும் இந்த திருப்புகழ் படியுங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவராவே உங்களை கொண்டு போய் திருச்செந்தூர்ல விடுவார். உங்களால தவிர்க்கவே முடியாது. அந்த நேரத்துல அவர் நினைக்கும் போது நீங்க அங்க இருப்பீங்க. அங்க போயிட்டு அந்த நேரத்துல வந்துட்டீங்க அப்படின்னா கர்ம வினைகள் கரைந்து கோடீஸ்வரராக பணத்துல மட்டும் இல்ல மனதிலையும் அந்த புனிதத்தை உங்களால அடைய முடியும். என் அன்பு நண்பர்களே, நான் சொல்றது எல்லாமே இதுதான். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாகவும் இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ஏழையாகவும் இருக்கலாம். உங்க வீட்டு பூஜை அறையும் சமையல் அறையும் சுத்தமாக இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் ரொம்ப கீழே. இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம வீட்லயும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். பூஜை அறையில நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கணும், ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே சரி. நாற்றம் இதெல்லாம் வந்ததுன்னா சத்தியமா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்க. அங்கத்தான் எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கு. சில வீட்டுக்கு போனோம்னா நமக்கு ஏதோ ஒரு வாடை வந்துகிட்டே இருக்கும். நீங்க கவனிச்சிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல, அடிக்கடி பிரச்சனைகள், வீட்டில் சந்தோஷமே இல்லை, சுப நிகழ்ச்சியிலே நடக்கல, எந்நேரம் பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், அழுகை, கடன் பிரச்சனை இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் தான் காரணம். அதுபோல வெள்ளி செவ்வாய் இந்த கிழமையெல்லாம் தீபம் ஏற்றி ஊதுபத்தி இல்லைன்னா சாம்பிராணி அகர்பத்தி இதெல்லாம் ஏற்றி வழிபடுங்க. கண்டிப்பா மற்ற 7 நாள்லையும் முடியலன்னா இந்த 2 நாளாவது செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு நாணயத்தால் பூஜை செய்வது நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்க உறுதி செய்யறது மாதிரி. ஊறுகாய் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. நம்ம வீட்டில் ஊறுகாய் இருக்கும், இதெல்லாம் தெய்வீகத்துக்கு தொடர்புடையதா அப்படின்னு இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் குபேரனுக்கு மிகவும் பிடித்த உணவு ஊறுகாய். அதனால வீட்டின் சமையல் அறையில உப்பு, ஊறுகாய், மஞ்சள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும். பணத்துக்கு குறை இருந்தாலும் இந்த உப்பு, ஊறுகாய், மஞ்சள் இதுக்கெல்லாம் குறையே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பாள். இந்த பூஜை பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. லட்சுமி விளக்கு வச்சுக்கோங்க. நெய் இருக்கான்னு பாருங்க. 7 வகையான திரி வாங்கி வச்சுக்கோங்க. என்னென்ன வகை திரி? பஞ்சு திரி, வாழைத்திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, மஞ்சள், சிகப்பு, பச்சை திரி, இப்படி 7 வகையான திரிக்கள் இருக்கணும். பஞ்சதீப எண்ணெய் இருக்கணும். பஞ்சகாவிய விளக்கு இருக்கணும். அகர்பத்தி, சாம்பிராணி, சூடம், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பச்சை கற்பூரம், பாவ புண்ணியங்களை சரி பண்ணக்கூடிய பச்சரிசி கோலமாவு, நான் சொன்ன மாதிரி குபேரனுக்கு பிடிச்ச ஊறுகாய், உப்பு, மஞ்சள். இந்த பொருள்லாம் இல்லாம எந்த வீடு இருக்குதோ அந்த வீட்டில் அடிச்சு சத்தியமா சொல்றேங்க, குபேரனும் இருக்க மாட்டார், லட்சுமியும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன? பணங்காசு தங்காது. எந்நேரமும் கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த பணத்தால பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பொருள்லாம் சுத்தமான பொருளா வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாத எண்ணெயோ அல்லது பச்சை கற்பூரமோ. நம்ம கடவுளுக்கு தான் இதெல்லாம் செய்கிறோம், ஏதோ ஒரு பொருளை கடையில் வாங்கி கம்மியாக கிடைக்குதுன்னு பரிகாரம் செய்வோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பரிகாரத்துக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசாட்சிப்படி சுத்தமான பொருளை தேடுவோம். எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். குட் பேபி சுத்தமான தரமான பூஜை பொருட்களாக இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கி முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா இந்த விஷயத்தை எடுத்துக்கங்க. இது ஒரு விளம்பரம் தான். வீட்டில் வாங்கி வச்சு இந்த பூஜைகள் எல்லாம் செய்யுங்க, பரிகாரங்களை செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில் உணவு எப்படியோ அரிசி, பருப்பு, கோதுமை, காய்கறிகள், மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்குதோ அந்த மாதிரி கிச்சன் ரூமில் இந்த பொருளாக இருந்ததுன்னா பூஜை ரூமில் இந்த பொருள் இருந்தே ஆகணும். எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருக்காது, நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும். உங்கள் வீட்டில் எந்த ஒரு கஷ்டமுமே வராது. மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? நம்பினவங்களுக்கு மட்டும்தான். நம்பிக்கை இல்லாமல் கமெண்ட்ஸில் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன விளம்பரமா, நல்ல ப்ராடக்ட் அட்வர்டைஸிங்க, நல்லா மார்க்கெட்டிங் திறமையா, இப்படி பல எழுத்துக்கள். அதை பற்றி நமக்கு என்னப்பா கவலை? மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வேலையை நம்ம சரியாக செய்கிறோமா? திருடல, கொள்ளடிக்கல, அடுத்தவங்க வயிற்றுல அடித்து வயிற்றெரிச்சலோட நம்ம பணம் சம்பாதிக்கல, நேர்மையாக இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் சொல்லி அனுப்புனதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செல்வ செழிப்பின் உச்சிக்கே நீங்கள்
போவீங்க அப்படிங்கிறது நான் சொல்லலை, சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்கிறது. சீக்கிரம் நீங்கள் செல்வந்தர் ஆகணும் அல்லது கோடீஸ்வரர் ஆகணும், செல்வங்களையும் புகழையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும், பிரச்சனைகளையும் தடைகளையும் உடைக்கணும் அப்படின்னா இந்த தாந்திரிக ரகசியத்தை கேட்டுக்குங்க. இது தன ஆகர்ஷண ரகசியம். அதாவது வீட்டில் அஷ்டலட்சுமிகளையும் செல்வங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பரிகாரம் இது. ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் குளிச்சுட்டு சுத்தமான உடையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மஞ்சள் விரிப்பு ஒரு துண்டை போட்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கு பக்கத்திலேயே மஞ்சளால் பிடிச்ச பிள்ளையாரை வச்சுக்கோங்க. வடக்கு முகமாக மகாலட்சுமி படத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முத நாள் ஒரு வேளை நீங்கள் செய்யணும். என்ன செய்றீங்க அப்படின்னா, பவளமல்லி செடியோட வேரில் ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் 11 சிறிய வெள்ளை குண்டுமணியை எடுத்துக்கோங்க. வெள்ளை குண்டுமணி அப்படின்னா வெண்குண்டுமணி அப்படிங்கிறது தான் வெள்ளை குண்டுமணி. சிவப்பு குண்டுமணி மாதிரியே தெரியும். அதில் 11 குண்டுமணி எடுத்துங்க. ஒரு தாயத்தில் அந்த வேரையும் 11 குண்டுமணியும் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இப்போ செய்ய போகிற அந்த பூஜையில் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நொச்சி செடிக்கு என்ன பண்ணுறீங்க, மஞ்சள் எடுத்து மஞ்சள் கயிறால் காப்பு கட்டி அந்த ஆணி வேரை எடுத்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் தடவிக்குங்க. கொண்டு வந்து அந்த பூஜை அறையில் வச்சுங்க. இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 4:30 to 5:30 இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் உட்காந்துடுறீங்க. நம்ம சொன்ன மாதிரி சுத்தமாக ஆடை உடுத்திக்கிட்டு மஞ்சள் துணியில் அமர்ந்துக்கிட்டு போட்டோ அது மாதிரி பிள்ளையெல்லாம் பிடிச்சி வச்சு உட்காந்துருங்க. அப்படியே வெற்றிலை, பாக்கு, ஏலக்காய், தேங்காய், பழம், ஊதுபத்தி இதெல்லாம் ஒரு பித்தளை தட்டில் வச்சு தீபாராதனைக்காக வச்சுங்க. பூஜையை தொடங்கிங்க. இந்த பூஜைக்கு குத்து விளக்கு மிக மிக நல்லது. குத்து விளக்கில் பஞ்சதீப எண்ணெயை ஏற்றி வச்சுக்கங்க. பஞ்சபூதங்களை தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு உண்டு. அதுபோல் பச்சரிசி கோலமாவால், மண் பவுடரால் பண்ணாதீங்க, பச்சரிசி கோலமாவால் தாமரைப்பூ கோலம் நீங்கள் அமர்ந்திருக்கிறதுக்கும் பக்கத்தில் போட்டுக்குங்க. பஞ்சகாவிய விளக்கு இல்லைனா பஞ்சகாவிய சாம்பிராணி இல்லைனா பஞ்சகாவிய அகர்பத்தி இதை நீங்கள் வாங்கி அங்கே ஏற்றி வச்சிங்க. பஞ்சகாவியம் அப்படின்னா பால், தயிர், கோமியம், சாணம், நெய் இந்த 5 பொருட்களையும் சேர்த்து தயாரிக்கப்பட்டதான் இந்த பஞ்சகாவிய பொருட்கள். பசுமாடு அப்படின்னாலே அஷ்டலட்சுமிகள் குடிக்கொண்டிருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொன்ன பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு தீபதூபம் ஏற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏற்றி முடித்த உடனே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 108 முறை மந்திரத்தை சொல்லணும். ஓம் யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்தோம். எடிசன் அந்த எரிஞ்சு முடிஞ்ச ஆய்வகத்தை கடந்து போயிட்டு இருக்கும்போது உதவியாளர்கிட்ட சொன்னார்னு ஒரு விஷயத்த சொன்னோம். எடிசன் அந்த உதவியாளர்கிட்ட சொல்றாரு, நாம கடவுளுக்குத்தான் நன்றி சொல்லணும். நம்முடைய தவறுகளும் தோல்விகளும் உலகின் கண்ணில் படாமல் ஒரே அடியா மறைச்சிட்டார் இறைவன். போகட்டும், நாம எல்லாத்தையும் இனிமே முதல்ல இருந்த ஆரம்பிக்கலாம், கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை அது. பிரச்சனையை சந்திச்சு முடிச்ச உடனே இது மாதிரி பேசுறதுக்கு நடந்துக்கிறதுக்கு எத்தனை பேரால முடியும்? அந்த பக்குவம் தான் நம்ம வாழ்க்கையில நமக்கும் தேவை. அப்படி வந்துருச்சு அப்படின்னா எடிசன் சாதிச்சது மாதிரி நம்மளாலையும் சாதிக்க முடியும். உலக புகழ் அவர் மறைஞ்சு எத்தனை வருஷமானாலும் ஆகலாம். ஆனா அவர் இன்னும் ஒவ்வொரு ஆராய்ச்சியிலையும் கண்டுபிடிப்பிலையும் இருந்துகிட்டே இருக்கார். அப்ப சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி ஒரு மனோதிடத்தை, நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிற தன்மை இருக்குல்ல, அதுதான் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கணும். ஒரு வெற்றி வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கும் போது முயற்சி, காலம், பொருள் இதெல்லாம் திடீர்னு இழந்துட்டோம் அப்படின்னா அப்ப மட்டும் நம்ம மனதைரியத்தை விட்டுறக்கூடாது. அதுதாங்க பெரும் பிரச்சனையே. சோர்ந்து போயிடுவோம். அந்த மனதைரியம் வெற்றியை நோக்கி நம்மளை வழி நடத்தும். மனதைரியம் மட்டும் நமக்கு திடமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வெற்றி நம்ம கையில தான். அதனால உங்களுடைய பிறப்பு மதிக்க முடியாத செல்வம். இதை புரிஞ்சுக்கிட்டு பாரதியார் கேட்டார்ல, இன்னல்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, துயரங்கள் சூழும் பொழுது, சூழ்ச்சிகள் வலம் வரும்பொழுது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, ஆணித்தரமா சொல்லுங்க, வீழ்வது தவறல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் தவறு. ஆக நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, ஆம் வீழ்வேன், ஆனால் எழுந்தே தீருவேன். நம்முடைய வெற்றி நேர்கோட்டில் உயர போறதே இல்லை. எப்படியும் மேலே ஏத்தம் இறக்கமாக தான் இருக்கும். வீழ்ந்தால்தான் எழுச்சி. இழப்புகளை ஏற்க மறுப்பவன் வீழ்ந்தே கிடப்பான். நாங்க சொல்றது வீழ்தல் அப்படின்னா உடல் சார் வீழ்ச்சி அல்ல, மாறா உளம் சார், உள்ளம் சார்ந்த வீழ்ச்சி, மனது சார்ந்த வீழ்ச்சி. எவன் ஒருவன் இழப்புகளை ஏற்க தயாராக இருக்கிறானோ, எவள் ஒருவள் இழப்புகளை ஏற்க தயாராக இருக்கிறாளோ, எவன் எவள் வீழ்த்தினாலும் எழுவான் எழுவாள். வீழ்வதற்கு காரணம் நாம இல்லைனாலும் நாம எழுவதற்கு நம் கைகள் காரணமாக இருக்கணும்.
இருக்கணும் ராசா, இருக்கணும். வீழ்ந்தவர் ஒரு நாள் சுயமுயற்சியில் எழுந்தே தீர வேண்டும். இந்த உலகத்துல நம்மளை தூக்கிலிட பல வேடிக்கை மனிதர்கள் இருக்கிறார்களே தவிர தூக்கிவிட எவருமே இல்லை. ஆகவே உன்னை நம்பு, இழப்புகளை ஏற்க பழகு, அடிபட நீ உறுதியாவாய். வீழ்ந்தாலும் எழுவோம், விதைகளாய் மறுபிறவிக் கொள்வோம். இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லுங்க, என்னை படைச்ச உன்னை என்றும் தாழ விடமாட்டேன் பிரபஞ்சமே. நம்மை வீழ்த்த நினைக்கும் ஆத்மாக்களுக்கு சொல்லுங்கள், இருப்பதற்காக வாழும் மனிதர்களுக்கு நடுவிலே வாழ்க்கையை பறப்பதற்காக என வாழும் நான். சாம்பலிலிருந்து மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல உயிர்த்தெழுந்து வாழ்ந்தவன் நான். விழுந்து விட மாட்டேன். தேடிச்சோறு நிதம் நின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கோற்று கிரையென பின்பாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ.